மன்னர்கள் எந்த தெய்வங்களை வழிபடுகிறார்களோ, அவர்கள் எது சார்ந்து பயணப்படுகிறார்களோ, அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி என்பதாக மக்களும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு பண்பாடுகளை நாம் பார்க்கிறோம். சோழ நாடு முழுமைக்குமாக நீங்கள் அதிகபட்சமான சிவ ஆலயங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்படித்தான் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜர் ஆலயமாக இருந்தாலும் சரி, ராஜராஜன் சோழத்தில் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெருவுடையார் ஆலயமாக இருந்தாலும் சரி, அதன் பிறகாக ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்தாலும் எல்லாம் சிவ ஆலயங்களாக மன்னர்கள் தங்களுடைய பெருமை நிலைநாட்டுவதற்காக ஒரு ஆலயங்களை கட்டுவதை நாம் காலம் காலமாக பார்த்திருக்கிறோம். நாங்கள் வாழுகிற திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் இந்த மணப்பாறை ஒட்டுமொத்த இன்றைக்கு நகரமாக வளர்ந்திருக்கிறது. இந்த நகரம் செவலூர் கிராமத்தின் அடிப்படையில் தான் இந்த நகரம் இன்றைக்கும் செவலூர் கிராமம் என்றுதான் சொல்வார்கள். இந்த நகரத்துக்குள் இருக்கிற மக்களுக்கான விஓவாக செவலூர் கிராமம் தான் பயன்படும். இன்றைக்கு நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது செவலூர் கிராமத்தினுடைய செவக்குளம் என்று சொல்லக்கூடிய இந்த செவலூர் குளமான செவக்குளத்தினுடைய கரையில் கிட்டத்தட்ட பொன்னணையார் அணையிலிருந்து இங்கே திருச்சி காவிரி ஆற்றில் கலக்கும் வரைக்குமாக ஓடக்கூடிய மிக நீண்ட மாமுண்டி ஆறினுடைய அந்த மாமுண்டி ஆற்றங்கரையின் ஓரத்தில் எந்த ஆண்டு காலத்தில் கட்டப்பட்டதென்றே தெரியாமல், யார் கட்டினார்கள் என்றே தெரியாமல், இது என்ன ஆலயமாக இருந்திருக்க முடியும் என்கிற வரலாறும் தெரியாமல், மணப்பாறையின் மிக அண்மையில் 1 கிலோமீட்டர் எல்லைக்குள்ளாகவே இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறது. இப்போதைக்கு இந்த ஆலயம் சிவ ஆலயமாக இவர்கள் இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வழிபாடு என்பது யாரோ 1-2 பேர் அவ்வப்போது வந்து போவதாக இது இருக்கிறது. ஆனால் இதை இந்த சொந்த கிராமத்து மக்களோ இல்லை நகரத்திலிருந்து வந்த மக்களோ பெரிய வழிபாடாக இதை செய்யவில்லை என்பதுதான் நம்ம பார்க்க முடியுது. இந்த புதையல் சொல்லி நிறைய பேர் நோண்டி அங்கே 2 நாளைக்கு பூஜை பண்ணுறது அந்த மாதிரி, அதாவது ஏமாத்துற மாதிரி இல்லை. நான் இது வந்து நீங்கள் இப்போ தொழில் துறை கட்டுப்பாட்டுல எல்லாம் போகலையா? இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சமீபமாக நார்த்தாமலையில் நம்ம நண்பர்கள் வந்து ஒரு கோயிலை மீட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை அடி வேணும்? அது லிங்கம் ஒரு 3 அடி 3 அடி 4 அப்படியில் இருக்கிறது வந்து இந்த ஆவுடை மட்டும்தான். அடியில் பார்த்து மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த லிங்கம் இருக்கு பார்த்தியா, அந்த இது இல்லாமல் இருக்குது. இது அந்த ஆவணம் மட்டும்தான் அப்படியே பெரியவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படியே தான் இருந்துச்சா இல்லை லிங்கம் இருந்ததா? இல்லை லிங்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி முழுசாக பார்த்து அது இல்லை. லிங்கம் இல்லாமலே கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னா லிங்கத்தை யாரும் தூக்கிட்டு கூட போயிருந்துருக்கலாம். அதே லிங்கம் வேற இன்னொரு கோயிலுக்கு ஏதாவது போது அதை வந்து லிங்கத்தை உருவாக்கி அதில் வச்சது இருக்கிறாங்களோ இல்லை அதே லிங்கம் வந்து ஒரு தெய்வமே எடுத்துக்கிட்டா, லிங்கத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆணும் பெண்ணும். ஆமாம், அவங்களோட உறுப்பு தான். ஆமாம், கீழே இருக்கிறது ஆவுடம், மேலே இருக்கிறது லிங்கம். 2 சேர்ந்துருக்காங்க சிவனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பெண் தெய்வம். கீழே இருக்கிறது இப்போ நம்ம கோயில் வந்து பெண் தெய்வ கோவில். ஆமாம்.
கோவில்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களுடைய உழைப்பு, ஆகப்பெரிய உழைப்பு அதில் பொதிந்து கிடக்கிறது. இந்த நிலத்தை, நாம் வாழ்ந்த பகுதிகளை, நமக்கு முன்னால் வாழ்ந்த மன்னர்கள், சோழர்களா பாண்டியர்களா, அவர்கள் என்னவாக இங்க வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கலை சார்ந்த ஒரு தெய்வீக ஆன்மீக உணர்வு என்னவாக இருந்தது, ஒட்டுமொத்த மக்களினுடைய ஒரு சிற்பம் சார்ந்த ஒரு கட்டிட வேலைப்பாடு சார்ந்த நுட்பங்கள் என்னவா இருந்தது, இது எல்லாமே அன்னைக்கு வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை. ஆனா அவங்க செஞ்ச எல்லா வேலைகளும், அவங்க செஞ்ச வேலைகளின் மூலமாக, அந்த கோவில் சிற்பங்களின் வழியாக, வரைந்து சென்ற ஓவியங்களின் வழியாக, அவர்கள் கட்டி சென்ற அந்த கட்டிடங்களின் வழியாக நமக்கு கண் முன்னாடி காட்சி தந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கோவில்களையும் நம்ம சொல்ல முடியும். மணப்பாறை பகுதிகளில் அப்படி எங்களுக்கு ஏதேனும் ஒரு கோவில் இருக்கிறதா, ஆலயம் இருக்கிறதா என்று தேடி பார்க்கிற போது இங்க மணப்பாறையை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செவலூர் கிராமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மணப்பாறைக்கு வடக்காக இந்த செவலூர் என்கிற கிராமத்தின் அதற்கு சொந்தமான செவலூர் என்கிற அந்த செவக்குளத்திற்கான இப்போ நம்ம அந்த செவக்குளத்தினுடைய கரையில தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த செவக்குளத்திற்கான கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றின ஒரு வரலாறு, என்ன ஆலயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற தேடல் தான், அந்த தேடலோட தான் சிலம்பு கலைக்கூடமும் இளங்கோ மன்றம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இதனுடைய தூண்களினுடைய அமைப்பு முறையை பார்க்கிறப்ப நம்ம கூட வந்த கண்ணதாசன் நண்பர் சொல்றாரு, அது நாயக்கர் கால ஒரு கட்டிடக்கலை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாயக்கர்கள் இந்த நிலத்தில் ஆட்சி செலுத்திய காலங்களில் அவர்கள் சிவாலயங்களை கட்டினார்களா என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவுகள் இல்லை. இந்த மணப்பாறை அப்படியான ஒரு நாயக்கர்கள் ஆட்சிக்கு வந்ததா? பக்கத்துல வீரப்பூர் இருக்கு, கடவுர் ஜமீன் இருக்காங்க, இன்னும் சில பகுதிகள்லாம் இருக்கு. அங்க சில நாயக்கர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த கோவில் என்ன கோவிலா இருக்கு? இது நிறைய பார்த்தீங்கன்னா பாறைகளால உள்ள ஒரு மூலஸ்தானத்துக்கு நாங்கள் உள்ள போய் பார்த்தோம். அந்த மூலஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கற்களால செய்யப்பட்ட ஒரு லிங்கம் இருந்தது. அந்த லிங்கத்தை நீங்க எந்த கோவிலிலும் பார்க்கக்கூடிய ஒரு லிங்கமாக அது தெரியாது. இல்லை என்ன கேட்டால் அது லிங்கம் என்று கூட நாம் சொல்ல முடியாது. இப்போ அதை லிங்கமாக கொண்டு இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே சிவ ஆலயம் தானா? இந்த கோபுரத்தினுடைய அமைப்பு இருக்கோ, இன்னும் சில விஷயங்கள் இருக்கோ, இதை இந்த நிலத்தில் வாழக்கூடிய செட்டியார்கள் கும்பிடுவதனால் இது செட்டீஸ்வரன் ஆலயம் என்பதாக ஒரு ஈஸ்வரன் ஆலயம் இது யாருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க முடியாது, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. இதுல பெண்கள் மூலஸ்தான கருவறை வரைக்கும் போலாமான்னா வர்றாங்க. ரொம்ப போல்டான பொண்ணுகள் இப்போ சபரிமலைக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஐயா சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பராமரிச்சு பார்த்துட்டு இருந்ததாகவும் அவரு அதை பாதியிலே போனதாகவும் 4 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நந்தியை கொண்டு வச்சிருக்காங்க. அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அந்த சிவலிங்கத்தை கொண்டு முன்னாடி அந்த மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மூல கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கல் என்பதோ அது என்ன கல்? அது உள்ளே சிவ ஆலயம் தானா? இங்கே வேற யாரும் சமணர்களோ இல்லை வேற எதுவும் முனிவர்கள் இங்கே வாழ்ந்தாங்களா? இப்போ இதுக்கு பக்கத்தில் மணப்பாறை இருக்கக்கூடிய நல்லாண்டவர் ஆலயம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்லாண்டவர் ஆலயம் சமண தலமாக இருந்தது. அது சமண கோவிலாக இருப்பதற்கான எல்லா காரணங்களும் அதில் இருக்கின்றன என்று கல்வெட்டு சார்ந்த வரலாற்று பூர்வமான சில கருத்துக்களை நம்மிடம் முன்வைக்கிறார்கள். மணப்பாறையில் 3 மிக முக்கியமான ஆலயங்கள் இருக்கிறது. மணப்பாறைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோவில், நல்லாண்டவர் கோவில், இன்றைக்கு நாம் தேடி வந்திருக்கிற இந்த ஆலயம், இந்த 3ஐயும் கொஞ்சம் தேடி பார்க்கிற போது மணப்பாறையினுடைய வரலாற்றை நாம் தேடி பார்க்கலாம் என்கிற ஒரு ஒரு தேடல் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஆலயம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். இது நாங்கள் பார்த்தா அந்த ஒரு பட்டத்தில் ஒரு நாய்க்கர் கல் உடைக்கிறது பார்த்தது. இது மேற்கல் பாறை. இப்போ பாறைன்னு எடுத்துட்டா உடைச்சோம்னா கல் கெட்டி இருக்குது, மேலே புக்கே இருக்குது. அது மேலே ஆரம்பத்தில் எல்லா கோயிலும் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டின மாதிரி சொல்கிறோம். அப்படி ஒரு அளவு ஆரம்பத்து கோயில் அதை சரியான பிடிச்சிங் பண்ணுறது இதெல்லாம் இல்லை. இதில் பாருங்க கல் உடைச்ச கணக்கிலேயே தான் இருக்கும், அப்படியே வச்சிருக்காங்க. ஆமாம்.
இதுல வந்து செட்டீஸ்வரன் கோயில்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த இருக்கிற ஒரு இது விளக்குல இருக்காரு, அது வந்து பூங்காவனத்தாயினம். அது அங்க ஒரு கோயில் இருக்கு கற்போயில்னு, அது வந்து அதைத்தான் கும்பிடுவாங்க. இது வந்து ஈஸ்வரன் செட்டீஸ்வரன் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இது பூங்காவனத்தை இது வந்து இவங்க அந்த நாள்ல கும்பிட்டு இருந்திருக்காங்க. இதை கும்பிட்டதுனால இது சும்மா கிடக்குன்னு சொல்லி இங்க இதுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் வந்து செட்டீஸ்வரன் கோயில் மாதிரி கொண்டாடுறாங்க. செட்டியார்கள் வந்து பூங்காவனத்தாயை கும்பிட்டுட்டு போற போக்குல கும்பிட்டது செட்டீஸ்வரன் ஆயிடுச்சு. ஆமா. இல்ல மௌன மடத்துக்காரங்க அப்பப்போ வந்து பார்த்ததுனால கருத்தனார் கோயில். இப்ப இதுல வந்து மெயின் என்னன்னா ஒரு முன்னாடி ஒரு கல் தூண் இருக்கு இல்லையா, அந்த தூண்ல வர குரங்கு இருக்கு, சிவன் இருக்கும். செம்ம அதுவே சிவன் இருக்கு படம். அத நம்ம அடையாளத்தை பார்க்க முடியாட்டி. சரிதான், நீங்க சொல்றது பார்க்கப்ப வந்து பாண்டியர்களோட மீன் சின்னம் இருக்குன்னு சொல்றீங்க, அது நம்ம பார்ப்போம்.